பூர்வீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனசிட்டிஸ் தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, அடுக்கு தும்மல், இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது தலைபாரம் இருக்கும், அதே மாதிரி முகமெல்லாம் வீக்கமாக இருக்கும், அது ஒரு தொந்தரவு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இந்த சைனசிட்டிஸ் தொந்தரவு அப்படின்னும் போது என்ன மாற்றங்கள் ஏற்படுது? இந்த சைனசைட்டிஸ் வியாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது தலைபாரம். இப்போ தலைபாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேரமும் இருக்கக்கூடியது. அதாவது இப்போ மழைக்காலம், வெயில் காலம், அது எல்லாத்தையுமே தாண்டியும் இப்போ இவங்க இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. தினசரி வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது கெடுக்கிற அளவுக்கு இந்த தலைபாரம், தலைவலி அவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். இப்போ இதில் என்ன ஆகும்னு சொன்னால், இது ஆண்களுக்கு தான் வருமா பெண்களுக்கு தான் வருமா அப்படின்றதே கிடையாது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னால், உடலில் அதை விட முக்கியமாக இந்த தலை பகுதியில் நீர் கோக்குறது. இப்போ நீர் கோக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைனஸ் குழிகளில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது நாள் பட்டு ரொம்ப வருஷம் இருக்குது, இந்த பிரச்சனையால் அடிக்கடி இந்த பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால், அந்த மூக்குக்குள்ளேயே என்ன ஆகும்னா சதை வளர்ச்சியுமே சேர்ந்து ஏற்படும். இந்த சதை வளர்ச்சி நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த சதை வளர்ச்சியானது திரும்ப திரும்ப வளரக்கூடிய தன்மையானது. ஸோ இப்போ இது என்ன ஆகும், திரும்பவும் வளரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் வியாதினால் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சிக்கு அவங்க ஒரு நாள் பட்டு இருக்க தொந்தரவு தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறத சரியான முறையில் புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ சைனசைட்டிஸ் வியாதின்னும் போதே தலைபாரம், தலைவலி, அந்த அடுக்கு தும்மல் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இவங்க இதனால் பாதிக்கப்படுவாங்க. நமக்கு சராசரியாக உடலில் எந்த பகுதிகளில் வலி, வீக்கம், ஏதோ ஒரு வந்து சிரமம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த அன்றாட வேலை பார்த்துருவோம். ஆனால் கழுத்துக்கு மேலே தலைப்பகுதியில் நமக்கு ஒரு சின்ன வலி இருந்தால் கூட நம்மளால அன்றாட பார்க்கக்கூடிய எந்த வேலையுமே நம்மளால் பார்க்க முடியாது. ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும். நிறைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா இந்த சைனசைட்டிஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தலை குளிச்சா உடனே வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஏதாவது உடனே சாப்பிட்டா எனக்கு வந்து உடனே அந்த நீர் கோக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு மாதிரி காய்ச்சல் மாதிரியான உணர்வு, தலைவலி, இது தொடர்ந்து இருந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னுடைய அடிப்படை என்ன அப்படின்னா இந்த நீர் தேக்கம் தான். ஓகே டாக்டர், அதே மாதிரி இப்போ வந்து எந்த ஒரு சளி தொந்தரவு உடம்புல இருக்குது அப்படின்னாலும் எல்லாரும் சொல்லுவாங்க உடல் சூடு அதிகமாக இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐஸ்கிரீமோ இல்லை குளிர்ச்சியான விஷயங்கள் சாப்பிடும் போதும் சளி பிடிக்குது. இந்த சூடு, இந்த குளிர், இந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம உடலுடைய சூடு அதிகமாகும் போது நம்ம இந்த மாதிரி குளிர்ந்த பானங்களோ, ஐஸ்கிரீம், சாக்லேட், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இனிப்பு பொருளோடு சேர்த்து சில்லுன்னு இருக்கக்கூடிய உணவை நம்ம எடுத்துக்கிறோம் நேரத்தில் என்ன ஆகும்னா உடனடியாகவே நமக்கு இந்த குழிகளில் நீரானது கோர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நிலைகளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஹீட்டை உடம்பு கம்மி பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஓகே, ஸோ இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் வந்துட்டு நம்ம சைனசிட்டிஸ் தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, அடுக்கு தும்மல், இது சார்ந்த கேள்விகளை நம்ம வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்ருக்கோம். இது சார்ந்த கேள்விகளும் சந்தேகங்களும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், அதே மாதிரி இப்போது சில பேருக்கு வந்து அடுக்கு தும்மல் இருக்கும், தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். அது எது ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. ஒரு மைல்டான டஸ்ட் இருந்தாலோ இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போதோ இந்த மாதிரியான விஷயங்கள், வீட்டில் வந்து லேடிஸ்னால ஒரு சின்ன சின்ன வேலைகள் கூட உங்களால் செய்ய முடியாது, தாளிக்க முடியாது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இப்போது இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த மூக்குக்குள்ளே ஒரு சின்னதாக ஏதோ ஒரு அலர்ச்சி ஏற்படுது, ஒரு தூசுப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி தாளிப்பு, அந்த நெடி கூட அவங்க மூக்குக்கு போகும்போது உடனடியாக அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் இந்த தும்பல் ஆரம்பிச்சிடும். தும்பல் கூட நீர் வடியும். இப்போ இந்த நீர் வடிகிறதுல நிறைய கலர் வித்தியாசம் கூட நிறைய பேருக்கு ஏற்படுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மஞ்சளாக வரும், இல்லை வெறும் நீராக வரும், இல்லை மஞ்சளாக வரும். இந்த மாதிரி கலர் வித்தியாசத்தோடு இந்த நீர் வடியும் போது என்ன ஆகும், அப்போது அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நாள்பட்டு இருக்க போகுதான் என்ன ஆகுது, அந்த நீர் தேக்கமானது ஒரு இன்ஃபெக்ஷனாகவும் ஒரு தொற்றாகவும் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது தொடர்ந்து என்ன ஆகும், ரொம்ப எளிதாகவே ஒரு சின்னதாக வேறு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது பக்கத்தில் யாருக்கா இருந்தால் கூட இந்த சைனோசைட்டிஸ் வியாதினால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு உடனடியாகவே அந்த தொற்றானது ஏற்பட்டுரும். ஏன்னா நமக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனோசைட்டிஸுக்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சந்திரகேஸ்வரன் மேடம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? சென்னை ஆவடியில இருந்து. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது? மேடம்
உங்க வயது சொல்லிட்டு 44 ஏஜ்ல எனக்கு ம் பிரெயின்ல ஒரு ஆபரேஷன் நடந்ததுங்க. சரிங்கப்பா. லெஃப்ட் சைடு. சரி. 54ல 10 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆபரேஷன் நடந்ததுங்க. சரிங்கப்பா. இப்போ 64 வயசு. சரி. இப்போ அதே சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதுங்க. சரிங்கப்பா. இது ஆபரேஷன்ன்றது அது ரத்த கட்டு மாதிரி இருந்ததுங்களா? இல்ல, நீர் டியூப் வச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடும் டியூப் வச்சிருக்காங்க, ரைட் சைடும் டியூப் வச்சிருக்காங்க. சரி, புரியுது. அது அப்படியே இருக்கு, டியூப் உள்ளவே இருக்குது. சரி. இப்போ நீங்க நார்மலா சாப்பிடுறது, தூங்குறது அது எல்லாமே நார்மலா இருக்குங்களா? அதெல்லாம் வந்து நார்மலா சாப்பிடுறேன் மேடம். எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால. சரி. ஆனா இப்போ இந்த 10 வருஷம் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா? ஆமா. ஃபீவர் வருதுக்கு மேடம். ஃபீவர் மறுபடியும் வருது. சரிங்கப்பா. ஆமா, அதே சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. அதே சிம்டம்ஸ் தான் தெரியுது. சரிங்கப்பா, புரியுறது. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூளையில் வந்து ஒரு பகுதியில் நமக்கு ஒரு நீர் தேக்கமோ இல்லை ரத்த கட்டோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனித்து தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமானது கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் மூளைகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியுமே ஒரு முக்கியமான செயல்பாடுகளையும் செயல்திறனையும் நம்ம உடல் முழுவதுமே கொண்டு இருக்கு. ஸோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட அங்கே ஒரு நீர் தேக்கமோ நான் சொன்ன மாதிரி ரத்த கட்டோ ஏற்பட்டால் கூட நம்மளுடைய உடலுடைய பல செயல்கள் வந்து ரொம்பவே தடைப்படும், மாறுபடும். நம்ம நடக்கிறது, நிற்கிறது, பேசுறது, நம்மளுடைய கண் சிமிட்டுறது, இது எல்லாமே நம்ம மூளையிலிருந்து தான் நமக்கு சிக்னல்ஸாக வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இதற்கு நீங்கள் கட்டாயம் மருத்துவரை நேரில் வந்து பார்ப்பது தான் சரியான முறையாக இருக்குங்கப்பா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஆம்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க சித்திக்காக கேட்கணும். என்ன வயதாகுதா உங்களுக்கு? 29 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? அம்மா வணக்கம், சொல்லுங்கப்பா. மேம், எங்க சித்திக்காக கேட்குறேன். சரி. அவங்க வயசு 29 ஆகுது. சரிங்கப்பா. சோரியாசிஸ்க்காக கேட்குறேன். சரி, எவ்வளோ நாளாக இருக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை? இப்போ ஒரு 6 மாசமா இருக்கு மேடம். சரி, உடல்ல எல்லா பகுதியிலும் இருக்கு இல்லை குறிப்பிட்ட பகுதிகளில் தான் இருக்குங்களா? அந்த இடுப்புல ஃபுல்லா இருக்கு மேம். கையில அண்டர் ஆர்ம்ஸ் அந்த இடத்துல ஃபுல்லா இருக்கு. சரி, அவங்க உடல்லே நிறைய இடத்துல பரவிக்கிட்டே இருக்கா வேகமா? ஆமா மேம். சரி, மற்றபடி வேற யாருக்கும் வரல இல்லையா வீட்டுல? அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி இல்ல. தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்குங்களா? ஆமா மேடம். அரிப்பு ரொம்ப இருக்கா? அரிப்பு அதிகமா இருக்கு. சரி, ஓகே. இப்போ மற்றபடி மோஷன்லாம் நார்மலா போறாங்களாப்பா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுல எந்த தொந்தரவும் இல்லை இல்லையா? ஆமா மேடம். சரி, பயப்பட வேண்டாம். இது சரி பண்ண முடியும். இப்போ 6 மாத காலம் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ் பிரச்சனையானது ஒரு சிலருக்கு 6 மாதம், 1 வருஷம், இன்னொரு 10-15 வருஷம் கூட ஒரு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மருத்துவம் பண்ணால் இது சரியாகும் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு சரியான முறையில் இருக்காது. ஸோ இப்போ அக்காவுக்கு வெறும் ஒரு 6 மாதம் காலம்தான் ஆகுதுன்னும் போது பாதிப்புகள் இருந்தாலும் நல்லபடியாகவே இதை சரி பண்ணிட முடியும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா வயிறை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும். இது ஒன்று கவனிங்க. அதே மாதிரி எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா உடனடியாக இது கொஞ்சம் அரிப்போ இல்லை இந்த பிரச்சனையோ ஜாஸ்தி ஆகுதுன்றதை நம்ம கட்டாயம் கண்டறியணும். இப்போ ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் ஆகாது, மொச்சை ஆகாது, எள்ளு ஆகாது. இந்த மாதிரி எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா உடனே அதிகமாகுதுன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா உடலுடைய உஷ்ணமும் அதே மாதிரி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் இன்ஃபெக்ஷன் தான் நமக்கு உடல் முழுவதும் வேகமாக பரவுது. ஸோ இப்போ எது பண்ணால் தூண்டிவிக்கப்படுதோ அதை நம்ம கட்டாயம் கண்டறிஞ்சு அதை நம்ம நிறுத்துறது ரொம்பவே அவசியம். இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை கொஞ்சம் வயிற்றுக்கு உள்ளுக்கு எடுங்க, கொஞ்சம் வயிறு நல்லா சுத்தமாகும். சரிங்களா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது குப்பை மேனி. குப்பை மேனி இதனுடைய பொடியாக கிடைச்சாலும் இல்லை கீரையாகவே அந்த இலையாகவே கிடைச்சாலும் சரி, குப்பை மேனியோடைய பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சட்டி வேரோடைய பொடி, இது இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வயிறை நல்லா சுத்தம் பண்ணும். ஸ்கின்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ குப்பை மேனி, மஞ்சிட்ட பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருகம்பல் பொடி, இந்த மூணுத்தையுமே ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கஷாயமாக வச்சு சாப்பிடணும். ஸோ கஷாயம் சாப்பிடும்போது என்ன ஆகும், வயிறு நல்லா சுத்தமாகும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை முதல்ல சாப்பிடுங்க. இதுலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த அரிப்பெல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். மலச்சிக்கல் பிரச்சனை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ரோகிணி. எந்த ஊர்லேருந்துமா? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயதுமா? 27. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்கப்பா. எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரிம்மா. எனக்கு வயசு 27 ஆகுது. சரிம்மா. இன்னும் வந்து எனக்கு குழந்தை இல்ல. சரிங்கப்பா. பீரியட்ஸ்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்கு. ஆனாலுமே எனக்கு வந்து ஒழுங்கா ஃப்ளோ இருக்கிறது இல்ல. ஆனா மாதம் வருதுங்களா?
லேட்டா தாங்க வருது. லேட்டா தான் வருது. லேட்டா தான் வருது. டெஸ்ட் பண்ணா பிசிஓடி ப்ராப்ளம் மாதிரி சொல்றாங்க. சரிங்கப்பா. வெயிட்டும் கொஞ்சம் போட தான் செய்யுது. போட்டிருக்கீங்க. சரி, அதை விட ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கல. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும். சரிங்கப்பா, கட்டாயம் இதை சரி பண்ணிட முடியும். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னும் போதே நம்ம உடலில் சுரபிகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒரு மாதம் தள்ளி போகுதுன்றது கட்டாயம் பெரிதளவில் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனால் தொடர்ந்து நமக்கு அதே சைக்கிள் மாறுது, 35 நாள் 45 நாள் 60 நாளுக்கு ஒரு தடவைன்னு சொல்லி மாறி மாறி தள்ளி தள்ளி போகும்போது நம்ம கட்டாயம் நம்ம அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை சரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டேப்லெட் போட்டு அந்த மென்சஸ் வர வைப்பாங்க, சைக்கிள்ஸ் வர வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரவே தராது. இன்னும் சொல்லப்போனால் உள்ள கர்ப்பப்பையினுடைய உள் சுவர், அதே மாதிரி அந்த நீர்க்கட்டிகள் மாதிரியான பிரச்சனைகளை பல மடங்கு ஜாஸ்தி பண்ணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, அந்த கர்ப்பப்பையை நல்லா சுத்தம் பண்ணணும். ஸோ சுத்தம் பண்ணிவிட்டு அந்த சைக்கிள்ஸ் கரெக்டாக ரெகுலராக வர வச்சுட்டு அந்த கருமுட்டையோட அந்த ஓவிலேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த நாட்கள் எந்த இடம்னு கண்டுபிடிச்சாதான் நீங்கள் கன்சீவ் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ இப்போ முதல்ல நம்ம சரி பண்ண வேண்டியது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒரு கழிவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கான சிகிச்சை முறைகள் நீங்கள் மேற்கொள்ளணும். ஸோ அதே நேரம் வெயிட் போடுது அப்படின்றதே நமக்கு ஒரு முக்கியமான அறிகுறி. நமக்கு உடல் மந்தமாகுது, சுறுசுறுப்பாக இல்லை, நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு உள்ளே ஏற்பட்டுட்டு இருக்கு. அதனுடைய அறிகுறி தான் நம்ம வெளியே இந்த மாதவிடாய் சுழற்சி தள்ளி போகிறது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், வயிறை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உணவு முறையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி சுக்கு பட்டை பொடி இருக்கு இல்லையா, இது இரண்டையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், காலை வேளையில் முதல்ல ஒரு 2 பிஞ்ச் உங்கள் கை அளவே எடுத்து போட்டு கொதிக்க வச்சு ஒரு 100 ml ஒரு 150 ml காலை வேளையில் ஃபஸ்ட்டு குடிங்க. இப்போ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா படிப்படியான முன்னேற்றத்தை தரும். அதே மாதிரி ஒரு 21 நாள் இதை பண்ணணும், நீங்கள் ஒரு நாளும் விடாமல் இதை பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கழற்சிக்காய் சூர்ணத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாங்கி பொடியாகவே வச்சுக்கோங்க. வாங்கி பொடியாக வச்சுட்டு கொஞ்சம் நெய்யோட கலந்துட்டு, பசு நெய்யோட கலந்துட்டு உருண்டை பிடிச்சி சின்னதாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் சொல்லுவோம்ல, ஸோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இது இரண்டையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ ஒரு உருண்டையாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த சுக்கு தண்ணியை குடிக்க ஆரம்பிங்க. இதுலேயே ஒரு நல்ல பலனானது கிடைக்கும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு முறையில் இந்த சீட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் நிறைய பேருக்கு இப்போ தெரியும். ஸோ இப்போ ஈஸியாகவும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்கள் உணவு முறையில் ஒரு பகுதியாக நீங்கள் பங்களித்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது தெரியுங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம், நான் ஓசூர்லேருந்து பேசுகிறேன், பூஜா பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு வந்து என் வயசு 30. தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த ரன்னிங் நோஸ் எப்போ இருந்தால் ஒரு தண்ணியாக வடிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு நிம்மதியே தூங்கவே முடியல என்னால். சரி, எவ்வளோ நாளாக இருக்குது இந்த மாதிரி? அது எனக்கு ஒரு 3 இயர்ஸாக இருக்கு மேடம். 3 வருஷமா இருக்குது. சரி, ஏதாவது மருந்துகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? அப்பப்போ நான் இங்கிலீஷ் மருந்து போடுவேன். எடுக்கும்போது நல்லா இருக்கா? எடுக்கும்போது அந்த ஒரு 2 நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு 2 மணிக்கு தூங்கி இருந்துச்சாலுமே தும்மல் வந்துகிட்டே இருக்கு, ரோசி ஒழுகிக்கிட்டே இருக்கு மூக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை சரி பண்ண முடியும். சரிங்களா? இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக மருந்துகளை எடுத்திங்கனாலே இது சரியாயிடும். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருஷ கணக்காக பாதிக்கும் போது இந்த மூக்கினுடைய அந்த உள் சுவர் எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்படும். சின்னதாக ஏதாவது நமக்கு ஒரு தூசி பட்டால் கூட உடனடியாகவே அந்த உடம்பு வந்து அந்த அழற்சியோட அந்த தன்மை எதிர்பார்த்தல் செய்கிற உடனடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரியான முறை சிகிச்சைகள் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு டேப்லெட் போட்டால் சரியாயிடும், அதை மட்டுமே வாழ்நாள் முழுவதும் எடுக்கிறதும் நினைக்கிறது ரொம்ப தவறானது. நம்ம இதை முழுமையாக சரி பண்ணணும். அதனுடைய அடிப்படையிலேருந்து நம்ம சரி பண்ணாதான் திரும்ப இந்த பிரச்சனை வருவது உங்களால் தவிர்க்க முடியும். இதற்கு அடிப்படை காரணம் உடலினுடைய சூடு தான். ஸோ இந்த உஷ்ணம் அதிகரித்து உடலில் தேங்கும் போது நம்ம தலைப்பகுதியில் ஏற்படுது இந்த பிரச்சனை, இந்த மாற்றம். ஸோ இதை முழுமையாக வெளியேற்றுவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். உள்ள ஆல்ரெடி இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வெளியேற்றணுன்றது ரொம்பவே அவசியம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆவி பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணுங்கள். பட் அதை தாண்டி சரியான முறைக்கு நீங்கள் உள் மருந்துகள் எடுங்க. நம்மளுடைய ஆர்ஜே மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த சைனோசைட்டிஸ் பிரச்சனை ரொம்ப வருஷமாக பாதிக்கப்பட்டுருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து மருந்துகளும் சரி, வெளி சிகிச்சைகள், வெளிப்புற சிகிச்சைகள், அதாவது பஞ்சகர்மா தெரப்பிஸ்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கான சிகிச்சை முறைகள். ஸோ இது இரண்டையுமே நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிரச்சனை அறிகுறிகள் எல்லாமே மாறிட்டு வந்துடும். ஸோ மருத்துவர் சொல்கிறத கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாழ்வியல் முறையில் கொஞ்சம் மாற்றத்துக்கு கொடுங்க. கட்டாயம் இது திரும்ப வரக்கூடிய தன்மை இருக்கவே இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க.
டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா, ஃபோனில் பேசுங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? தொடர்ந்து பேசலாம், டிவி பார்க்காதீங்க. நீங்கள் தான் இணைந்திருக்கீங்க. ஃபோனில் பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஸோ டாக்டர், நம்ம வந்து சளி தொந்தரவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆஸ்துமா தொந்தரவு, இந்த மாதிரி இந்த சளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு தொந்தரவாகவே இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த லங்ஸில் பார்த்தீங்கன்னா நீர் சேரும், சில பேருக்கு வந்து சளி இருந்துகிட்டே இருக்கும். இந்த செஸ்ட் கன்ஜஷன், இதுலேருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு என்ன தீர்வு? இப்போது இந்த செஸ்ட் கன்ஜஷன் அப்படிங்கிறது நம்ம நெஞ்சு பகுதியில் சேரக்கூடிய சளி தொந்தரவு தான். இப்போ இந்த சளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபெக்ஷனாக மாறிடுச்சு, அந்த உற்பத்தி ஆகக்கூடிய நிலையில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கட்டாயம் அதை வெளியேற்றுவதற்கான முறைகள் தான் பார்க்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், அந்த நேரத்துக்கு ஒரு ரிலீஃப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை போட்டு நம்ம அந்த நேரத்துக்கு அதை அமுக்கி வச்சுட்றோம். பட் என்ன ஆகுது, அந்த இடத்துல அது சரியாகலை. ஸோ வந்து திரும்ப ஏதோ ஒரு தூண்டுவிதல் வரும்போது உடனடியாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஸோ இப்போ இதற்கு நம்ம சரியான முறையில் மோஷன்லேயோ இல்லை சளியாக நம்ம வாய் வழியாக மூக்கு வழியாக நம்ம வெளியேற்றுறது தான் சரியான முறையாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மூலிகை மருந்துகள் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட் பண்ணும். இந்த பிரச்சனையிலேருந்து இங்கே முழுமையாக வெளியே வருவதற்கு நாள் பட்டு இருந்தாலும் சரி இதை வந்து சரி பண்ண முடியுன்றது தான் ரொம்பவே முக்கியமானது. நம்ம நிறைய பேர் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூலிகை மருந்துகள் எடுத்தால் அந்த நேரம் வந்து சரியாகுது, அதுக்கப்புறம் வருது அப்படின்றது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன விஷயம்னா சில அலர்ஜிகள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அலர்ஜியான உணவு முறைகளை எடுக்கும்போது நமக்கு இது திரும்ப திரும்ப வரும். ஸோ வாழ்வியல் முறையோடு சேர்த்து நம்ம சரி பண்ணாலே இந்த மூலிகை மருந்துகள் எடுத்து வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பார்வதி மேம். எந்த ஊர்ல இருந்துமா? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க சித்திக்காக பேசணும் மேம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 45 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்ப்பா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கப்பா. எங்க சித்திக்கு பாத்தீங்கன்னா முடக்குவாத பிரச்சனை இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. அவங்களுக்கு வந்து கை கால்லாம் மடக்கவே முடியல, சுத்தமா மடக்க முடியல. இப்போ என்ன வயதாகுது அவங்களுக்கு? அவங்களுக்கு 45 வயசு ஆகுது. 45. எவ்வளவு வருஷமா இந்த முடக்குவாத பிரச்சனை இருக்குங்கப்பா? இப்போ ஒரு 6 மாசத்துக்கு மேலதான் டாக்டர் இருக்கு. சரிங்கப்பா. இப்போ சுத்தமா, அதாவது கால் மூட்டுகள் கை மூட்டுகள் எந்த இடம் வந்து ரொம்ப இறுக்கம் ஜாஸ்தி இருக்கு? கை விரலுங்க கிட்ட, கால்ல மூட்டு, கால் ஃபுல்லாவே டாக்டர். கால் ஃபுல்லாவே இருக்கு. சரி, இப்போ அவங்க நிக்கிறாங்க, நடக்கிறதெல்லாம் பண்றாங்களா? அவங்களால வேலை எந்த வேலையும் செய்ய முடியல டாக்டர் அவங்களால. புரியுறது. கை கால்கள் ஏதாவது கொஞ்சம் அதோடைய நிலையில இருந்து மாறி இருக்கா ஏதாவது? ஆமா, கையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மடங்கி இருக்கதான் செய்யுது. சரி, கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வியாதி வேகமா முன்னேறிட்டு இருக்கு. சரியா? ஸோ இதற்கு சரியான முறை சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ முடக்குவாதம் மாதிரியான பிரச்சனைகள்ல நமக்கு நிறைய பேர் வாதம் மட்டுமே இது பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம். வாதம் மட்டும் இல்லை, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரத்தமும் வந்து ரொம்பவே வந்து அதுலேயுமே அந்த விஷ நீர் உற்பத்தி வந்து ஆயிட்டு, ஸோ அதுலேயுமே கலந்துடுது. ஸோ உடல்ல அனைத்து பகுதியிலையும் நமக்கு பிளட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பிளட்டும் சேர்ந்து நமக்கு கெடுதலாக நமக்கு இருக்க நமக்கு இந்த மூட்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிதைய ஆரம்பிக்கும். ஸோ அதனுடைய இப்போ நேராக இருக்கக்கூடிய மூட்டுகள் வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாதி வந்து ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்கும்போது இது கட்டாயம் வந்து நிறைய பேருக்கு இது ஒரு முக்கியமான அறிகுறி. ஸோ இப்போ இந்த நிலையிலேயாச்சும் நம்ம சரியான முறையான சிகிச்சைகள் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாதம் மட்டும் இல்லாமல் வயிறு சுத்தம் பண்ணணும், அதே மாதிரி பிளட்டை நல்லா சுத்தம் பண்ணுறது இந்த முடக்குவாதம் மாதிரியான பிரச்சனைகள்ல ரொம்ப அவசியம். ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறத கொஞ்சம் வீட்டிலேயே பின்பற்ற ஆரம்பிங்க. பால் பதார்த்தங்கள் வேண்டாம், வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகள் வேண்டாம். இந்த டீ காஃபி குடிச்சிட்டு நம்ம அந்த நாள் ஃபுல்லாக உணவு சரியாக எடுக்கலை அப்படின்னாலும் இந்த வியாதியினுடைய வீரியம் வேகமாக பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் அடிப்படை இந்த விஷயங்களை முதல்ல நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு முறைகள் வந்து பின்பற்றணும். அதே மாதிரி நெஞ்செரிச்சல், புளிப்பேப்பம், இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும். இப்போ நான் சொல்லக்கூடியதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து வயிறு வந்து சுத்தமாகும், செரிமானம் வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி, இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம், ஓமம், இந்த 5 பொருளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொடிகளாக வாங்கிக்கலாம். பொடிகளாக வாங்கிட்டு பெருங்காயம், இப்போ இது எல்லாமே நீங்கள் ஒரு 10 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா பெருங்காயம் வந்து அதை விட ஒரு 2 கிராம் அந்த மாதிரி எடுத்தால் போதும். இது கூட இந்த உப்பு, பிங்க் சால்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த உப்பையுமே
ஒரு 2 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டு பொடி தான் எல்லாமே. இப்போ இதை நீங்கள் எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு கண்ணாடி ஜாரில் நல்லா டைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இந்த பொடி நீங்கள் என்ன பண்ணணும்னா மோரோட கலந்து சாப்பிடணும். நீர்த்த மோர். இப்போ நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீர்த்த மோரில் இல்லை அப்படின்னா வெந்நீர், இது 2 தான் ஒரே ஒரு இதை எடுத்துக்கக்கூடிய வழிமுறை. ஸோ இதில் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா மத்தியானம் ஒரு 11லேருந்து 12க்குள்ளே சாப்பிடுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான பிரச்சனைகள் இந்த மாதிரி எந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் சரி பண்ணும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூலிகை மருந்துகளை கொஞ்சம் நீங்கள் கரெக்டான முறையில் எடுத்துக்கிறது அவசியம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா முடக்குவாத மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து எல்லாருக்குமே ஒருத்தருடைய உடலுடைய அமைப்பு பொறுத்தும் அவங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்தும் நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம மருத்துவர்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணும். கட்டாயம் இதுக்கு பஞ்சகர்மா தெரப்பிஸ் எடுக்கணும். ஏன்னா அந்த மூட்டுகள் ஆல்ரெடி ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்து பார்த்து இதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளுங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர்? எந்த ஊர்லேருந்துமா? சரி, யாருக்கா கேட்குறீங்க? உங்கள் வயது? அவங்க வயது என்ன? 42. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? அம்மா வணக்கம். ஹலோ அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க. சரி, அதுக்கு மட்டும் அவங்க டாக்டர் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வருது. மறுபடியும் வந்து 15 நாளைக்கு அந்த மாதிரி வந்து தலைவலி அதிகமா வருது. சரிங்க. முக்கியமா நம்ம முன்னாடி தலைவலி வாங்கி தலைவலிங்களா? தலைவலி வந்து வாமிட் இருக்கு. இருக்கு. சரி, இப்போ அதுக்கு மருந்துகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்களாப்பா? அந்த தலைவலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்துகளை எடுத்துட்டு தான் அப்பப்போ ஏதாவது மெடிகேஷன் எடுக்கலாம்? ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கல. அந்த ஹெட்டேக்குக்கு மட்டும் அப்போதைக்கு ஒரு பாராசிட்டமால் ஏதாவது ஒன்று போட்டுருக்காங்க. அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. மற்றபடி இந்த தலைவலி வந்து வெயில் நேரத்தில் இருக்குங்களா, இல்லைன்னா இந்த சளி பிடிக்கிற மாதிரி நீர் கோக்குற மாதிரி இருக்குங்களா? மேடம் அவங்களுக்கு வெயில போனா சுத்தமா ஒத்துக்க மாட்டேங்குது மேடம். வெயில போனா ரொம்ப தலைவலிக்குது. சரிங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ண முடியும். சரிங்களா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போது தலைவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலியாக இருக்கும், வெயிலில் வெளிப்படும் அது மட்டுமே இருக்கக்கூடிய தலைவலிகள்லாம் இருக்குது. ஸோ தலைவலி அப்படிங்கிறது வெறும் ஒரு அறிகுறி தான். பட் ஆனால் உடம்புல நிறைய பிரச்சனைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். ஸோ இப்போ இதில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய உடலில், அதே மாதிரி லிவர் சார்ந்த பிரச்சனை, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்குமே இந்த மாதிரி தலைவலி அடிக்கடி வரும். அதே மாதிரி கழுத்து பகுதியில் ஏதாவது நரம்புகள் வந்து ஒரு அழுத்தம் இருந்தாலும் இந்த தலைவலி வரும். ஸோ பிளட் சர்க்குலேஷனுமே இதுக்கு ஒரு காரணம். இது எதனால் அப்படிங்கிறது வந்து நம்ம கட்டாயம் நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சரியான முறையில் சொல்ல முடியும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கழுத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் வச்சு படுத்து தூங்குறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இந்த பித்தம் வந்து உடலில் அதிகமாக இருக்குன்னா நமக்கு கட்டாயம் இந்த தொந்தரவுகள் இருக்கும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு கைப்பிடி வந்து புதினா, ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி, இது 2யுமே நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வெறும் இது எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சிடுங்க. சாராக அரைச்சிட்டு இது நீங்கள் வெறும் வயத்தில் ஒரு நாள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. வயிறு கொஞ்சம் சுத்தமாகும், கல்லீரல் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ இதுலேயே ஒரு சிலருக்கு ஒரு 15-20% முன்னேற்றமான தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பானது இருக்குது. காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? இலக்கியா பேசுறேன். ஓகே, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? தென்காசிலேருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அக்காவுக்காக கேட்கணும் மேடம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 27 மேடம். சரி, தொடர்ந்து அவங்க கேள்வியே கேட்கலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்கப்பா. அக்காவுக்காக கேட்கணும் மேம். ஆஸ்துமா பிரச்சனை அதிகமா இருக்கு. சரி, எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை? 6 மாசம் 7 மாசமா இருக்கு. 6-7 மாசமா? அதாவது இன்ஹேலர், பஃப், மாத்திரைகள் ஏதாவது உபயோகப்படுத்துகிறாங்களா? ஆமா மேம், இங்கிலீஷ் மெடிசன் கொஞ்சம் எடுத்துப்பாங்க மேம். சரி, இப்போ கம்மியாகுதா இல்லைன்னா இன்னுமே ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குங்களாப்பா? குறையலாம் இல்லை மேம், அப்படியே தான் இருக்கு. சரிங்கப்பா, மற்றபடி வேற எந்த தொந்தரவும் இல்லை இல்லையா? மூச்சு திணறல் மட்டும்தான் இருக்குங்களா, இல்லை இருமல் ஏதாவது இருக்கா? இருமல் வருது மேடம். சரி, சளி வெளியே வருதாப்பா? இல்ல மேடம். இருமல் வந்து இரவு வேளையில ஜாஸ்தி இருக்கா இல்லை பகல் நேரத்தில் இருக்குங்களா? நைட்டு மேடம். நைட்டில் தான் அதிகமாக இருக்குது இல்லையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ண முடியும். நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகளில் என்ன நடக்குதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சுவாச குழாய்களில் ஏற்படக்கூடிய இந்த இறுக்கம் வந்து நமக்கு சரியான முறையில் இந்த மூச்சை வந்து முழுமையாக ஃப்ரீயாக போயிட்டு வர விடாது. ஸோ இப்போ இந்த நுரையீரல் அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும், முழுமையாக வந்து விரிஞ்சு சுருங்காது. ஸோ இப்போ இந்த நிலைகளில் நமக்கு மூச்சு திணறல் தான் நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறி. இப்போ என்ன ஆகும், இந்த சளி உற்பத்தியுமே ஒரு பக்கம் இருக்க இந்த நீர் சேர நமக்கு சளி
வெளியே வருவதற்காக ரொம்பவே முயற்சி பண்ணும், அது வெளியே வரணும்னு. ஸோ அப்போ அந்த நேரம் நமக்கு இருமல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிலருக்கு ஹீட் ஆகி வரும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சளி இருந்து வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நுரையீரலை கரெக்டான முறையில் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தான். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மூலிகை மருந்துகள் தாராளமாக எடுத்துக்கலாம். மூலிகை மருந்துகளில் எந்த விதமான பக்க விளைவுகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை கரெக்டான முறையில் நீங்கள் மருத்துவரோட ஆலோசனையோடு எடுத்தீங்க அப்படின்னாலே இதுலேருந்து முழுமையாக வெளியே வந்துட முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி சைனசைட்டிஸ், ஆஸ்மா மாதிரி, வீசிங் மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம உள் மருத்துவம் அதே சமயம் வெளி சிகிச்சைகள் இரண்டையுமே நம்ம தரோம். ஸோ இதை எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி முழுமையான தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. யாருக்காக? ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் நவிதா மேம். எங்க அம்மாவுக்கு மூட்டு வலி 1 வருஷமா இருக்குங்க, அதுக்காக கேட்கணும். என்ன வயதாகுதுமா அம்மாக்கு? 42. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். ஆ. வணக்கம் சொல்லுங்க. 1 வருஷமா மூட்டு வலி இருக்கு டாக்டர் எங்க சரி. அம்மாவுக்கு. மூட்டு வீக்கம் இருக்கா? வீக்கா இருக்கு, நடக்க முடியல அவங்களால. கால்ல ரொம்ப வீங்கி போயிருக்குங்க. சரிங்கம்மா. இப்போ இது முடக்குவாத மாதிரி இருக்குன்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? அது மாரிலாம் இல்லை மேம், ஜவ்வு விலகி இருக்குன்னு சொன்னாங்க. ஜவ்வு விலகி இருக்கு. சரி, இப்போ இது எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை? 1 வருஷமா இருக்கு. சரிங்க. இப்போ நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஜவ்வு விலகும் போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல பசைத்தன்மை சுத்தமாகவே இருக்காது. அதே நேரம் தாபிதம் வந்து ரொம்பவே அதிகமாகும், நடக்க முயற்சி பண்ணுறதோ எல்லாமே. ஸோ இப்போ இதற்கு நம்ம வலிகளுக்கான மாத்திரை எடுத்தாலும் ஒரு சில நேரங்கள் தான், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிட்டு ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் தான் நமக்கு அந்த வலி மறுத்து போகும். திரும்ப அந்த வலி வரும்போது ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஸோ நம்ம அந்த மூட்டுகளை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலைக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கூட சரியான முறை வெளி சிகிச்சைகள் எடுக்கிறது அவசியங்கப்பா. இந்த மாதிரி லிகமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வீக்கம் ஆகுது அப்படின்னும் போது மூட்டுக்குள்ளே நமக்கு அந்த வீக்னஸ் இருக்குது, அந்த தளர்ந்து போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னும் போது கட்டாயம் பஞ்சகர்மா தெரப்பிஸ் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தடவை நீங்கள் அம்மாவை நேரில் வந்து கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு நான் அதே மாதிரி நாடி பரிசோதனையும் பார்த்துட்டு இந்த மூட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு சிதைவுகள் இருக்குது, வீக்கங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம சிகிச்சையானது கொடுப்போம். நல்ல முன்னேற்றம் இருக்கும், கவலைப்பட வேணாம்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ராதியாங்க. எந்த ஊர்லேருந்துமா? ஆரணி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க மேடம் 46 வயசு ஆகுது. உங்க கேள்வியை கேட்கலாமா டாக்டர் கிட்ட? அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்கு? ஒன்றும் இல்லை மேம், ஒரு வருஷமா இருந்து இந்த மூச்சு ஒரு மூக்குல இருந்து அது மூச்சே வரமாட்டேங்குது மேம். மூச்சே வரல. சரி, சதை ஏதாவது வளர்ந்துருக்கா? சதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். எதனா கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அப்படியே மேல மூச்சு வருது. சரி, டயர்டா இருக்குது, கை கால்லாம் ஒதுக்குது, ரொம்ப நேரம் பேச முடிய மாட்டேங்குது. புரியுது. மூச்சு திணறல் தான் இருக்குல்ல பெரும்பாலும்? மூச்சு திணறல் தான் அதிகமா இருக்குது மேம். சரி, இப்போ உடம்புடைய எடை குறையுதா? எடை குறைஞ்சிட்டு தான் மேம் இருக்கு. குறைஞ்சிட்டு தானே இருக்கீங்க. சரி, இப்போ இது கொஞ்சம் கவனிக்கணும் சரிங்களா? இது வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை தான் இருக்கீங்க. இதை சரி பண்ண முடியும், பயப்பட வேண்டாம் சரியா? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கப்பா. இப்போ உங்களுக்கு இந்த ஆள் வந்து இலைக்க ஆரம்பிக்கிறாங்க, உடம்பு கரைய ஆரம்பிக்குது, இந்த சதை மண்டலம் எல்லாம் கொஞ்சம் கரையுது அப்படின்னாலே நமக்கு சரியான முறையில் நமக்கு ஆக்சிஜன் உடம்புக்கு போகலை, ரத்த சோகை பிரச்சனை இருக்குது, நீரானது தேவையில்லாமல் இந்த நுரையீரலில் போய் சேருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது பலரும் வந்து இந்த உடல் எடை குறையிறத கவனிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது. ஸோ என்ன ஆகும்னு சொன்னால் ரொம்ப எலும்பும் தோலுமா ஆகக்கூடிய நிலையில் எடுத்துகிட்டு வந்து இதை இப்போ நம்ம சரி பண்ணாமல் விட்டால் ஆகிடும். ஸோ இப்போ இதற்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவனித்து உங்கள் உணவு முறையை எடுத்துக்கணும். இந்த டீ காஃபி பழக்கம் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இப்போ இதில் என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்க வேண்டியது அப்படின்றது சத்து அப்படிங்கிறதே கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி நமக்கு சத்தான உணவுகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கஞ்சி மாதிரியான உணவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. இப்போ இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஃபுல்லாக வந்து வயிறு சாப்பிட்டாலும் மூச்சு திணறல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கஞ்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் உணவு எதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பிரித்து சாப்பிட்றது ரொம்பவே அவசியம். ஸோ உணவு வந்து எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம பட்னியாக இருக்கிறதோ இல்லை சும்மா டீ மட்டும் குடிச்சிட்டு நம்ம வந்து காலத்தை ஓட்டுறது வந்து ரொம்ப தவறு. ஸோ இப்போ வந்து உடல் இன்னும் பல மடங்கு பாதிக்கும், எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து வெயிட் குறையுதுன்றது ரொம்ப முக்கியமான அறிகுறி இந்த மாதிரி ஆஸ்மா மாதிரி வீசிங் மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு. ஸோ இதற்கு மூலிகை மருந்துகளில் சிறப்பான மருத்துவம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் ரொம்ப நாள் பட்டே இருந்தாலும் இந்த மாதிரி உடல் எடை குறையிறது
வருது. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனை கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் அறிகுறிகளும் குறையும், இந்த பிரச்சனை அடிப்படையிலேருந்து சரி பண்ண முடியும். ஸோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறையும் நீங்கள் சேர்த்து கடைப்பிடிச்சிங்கனாலே போதுங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேம் என் பேர் நதியா மேடம். ம், விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எனக்காக தான் மேடம் கேட்குறேன். என்ன வயதாகுதுமா? எனக்கு 37 வயசாகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? ஓகே மேடம். ம், அம்மா வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேம் ஃபைப்ராய்டு கட்டிக்கு பார்க்கலாமான்னு கேட்குறேன். சரி சரி, இப்போ அதனுடைய அளவு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமா மேம் 18 mm, இன்னும் கட்டி வந்து 20 mm சொல்லியிருக்காங்க மேம். சரிம்மா, இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிவயிறு பகுதியில் வெயிட்டாக இருக்க மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமா மேடம், அடிவயிறு மட்டும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு மேம். மோஷன் கம்ப்ளைண்ட் இருக்கு மேம். சரிங்கம்மா, புரியுது. இது வந்து இப்போ எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சு? 8 மாசம் ஆச்சு மேடம். இப்பதான் எங்களுக்கு தெரியும் 8 மாசம் தான். 8 மாதம் தான். அப்போ மாதவிடாய் வந்துட்டு தான் இருக்குங்களா? இல்ல மேம், அது கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் மேம். 2 மாசம் 3 மாசம். ஸோ அப்படி வரும்போது ரத்தப்போக்கு எதாவது அதிகமாக இருக்குங்களா? 1 மாசம் கொஞ்சம் அதிகமா போகும், 1 மாசம் கொஞ்சம் ரொம்ப கம்மியா வரும் மேம். ஸோ மாற்றி இருக்கு. சரியா? சரி, புரியுறது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் நிகழ்ச்சியை பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திசுநார் கட்டிகள் வந்து கரையக்கூடியது தான். ஆனால் இப்போ ஒரு சைஸும் ஒரு இடத்துல மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிப்போர்ட் வருது. அதனுடைய அளவுகள் வந்து நிறைய இருக்குது. நமக்கு சரியான மாதவிடாய் சுழற்சி இல்லை அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் இதை சரி பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே வந்து காலம் தாழ்த்தவே கூடாது. ஏன்னு சொன்னால் திடீர்னு நமக்கு வலிகள் வர ஆரம்பிச்சிடும். வலிகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான வலிகள் இருக்கும் இந்த மாதிரி திசுநார் கட்டிகளில். ஸோ அப்போ நம்ம உடனடி சிகிச்சைகள் தான் நம்ம மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையில் இதற்கான சிகிச்சை முறைகள் இருக்குது. அதே மாதிரி வர்ம சிகிச்சை, வெளிப்புறத்தில் வர்ம சிகிச்சைகள் கொடுப்போம். அதே மாதிரி திசுநார் கட்டிகள் கரைவதற்கு இந்த கட்டி தானே அது, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிளட்டோ சதையாக தான் இருக்கும். ஸோ அது கரையக்கூடிய மருந்துகள் நம்மளுடைய மருத்துவமனையில் இருக்குது. இது வந்து மூலிகை எண்ணெயாக நம்ம கொடுப்போம், கஷாயங்களாக கொடுப்போம், டேப்லெட்டாக கொடுப்போம். ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போவே மலச்சிக்கல் தொந்தரவு வருது. இப்போ அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இந்த கட்டிகள் வளர வளர நம்மளுடைய அந்த மோஷன் பையும் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படுதுன்னா நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். ஸோ இதற்கு மேலே காலம் தாழ்த்த வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு கீழே தெரியக்கூடிய எண்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு மருத்துவரை நேரில் வந்து பார்த்து இதற்கான சிகிச்சையை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஆரம்பிங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேரு தாகிரா பானு. ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்து? நான் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? நீங்க எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது என்ன? எனக்கு வயசு 35 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஸ்கின் ப்ராப்ளம்னா அந்த இடுப்பு கிட்ட எல்லாம் ஏதோ தடிச்சு செவந்து இருக்குது. சரிங்கம்மா. அந்த இடுப்பு அந்த நமக்கு அந்த பாவாடை கட்டும் அந்த இடத்த சுற்றி தான் இருக்குங்களா? அதுக்கு மேல இருக்குது. அதுக்கு மேல கொஞ்சம் வயிற்றுக்கிட்ட இருக்குது. வயிற்றுக்கிட்ட. சரி, அங்கிருந்து தான் முதல்ல ஆரம்பிச்சதுங்களா அந்த இடத்துல இருந்து? அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது, அப்புறம் முதுகெல்லாம் பரவ ஆரம்பிச்சுட்டு. சரி, இப்போ உடல்ல கொஞ்சம் நிறைய இடத்துல இருக்குங்களா? ஆமா, முதுகு சுத்தி நிறையவே இருக்கு. கை கால்ல கூட அதிகமா இல்ல, முதுகுல சுத்தி எங்க பார்த்தாலும். பாக்கிறதுக்கு நீட்டமா இருக்கா இல்ல வட்டமா இருக்கா, ரெட்டா இருக்கா? நீட்டமா இருக்கு. நீட்டமா செவந்து போய் ரெட்டா இருக்குது டாக்டர். சரி, அதே மாதிரி தோல் ஏதாவது உரியுதா இல்லைன்னா ரொம்ப அரிப்பு இருக்குங்களாமா? அரிப்பு இருக்குது. அரிப்பு அதிகமா எடுக்குது. சரி சரி, ஓகே. இப்போ என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ரொம்ப செவந்து போய் அரிப்பு ஜாஸ்தி இருக்குன்னா பித்தம் வாதம் ரெண்டுமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத, வயிறு வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வயிறை நம்ம சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இதில் தோல்வியாதிகளும் முக்கியமான ஒன்று. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணெயை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயே செஞ்சு நீங்கள் கொஞ்சம் வெளிக்கு பூச ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குப்பைமேனி நமக்கு தெரியும், குப்பைமேனி, மஞ்சட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல், இந்த மூணுத்தையுமே நீங்கள் பொடிகளாகவே வாங்கிக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா கஷாயம் ஃபஸ்ட்டு காய்ச்சணும். கஷாயம் காய்ச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெயோடு சேர்த்து நல்ல கொதி விட்டு ஒரு மிதமான சூட்டில் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி ஜாரில் வடிகட்டி வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணெயை அதை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. ஒரு 15-20 நிமிஷம் ஊறிட்டதுக்கு அப்புறமா பச்சை பயிறு மாவு மட்டும் உபயோகப்படுத்தி கொஞ்சம் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். அந்த எரிச்சலோ அந்த நமைச்சலோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உள் மருத்துவம் எடுத்துக்கிறது ரொம்ப இந்த இடத்துல இப்போது உடல் முழுவதும் பரவுதுன்ற பட்சத்தில் ரொம்பவே அவசியங்கமாக நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையை எல்லா விதமான தோல்வியாதிகள் சோரியாசிஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தடவை மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளுங்கம்மா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சசிகலா டாக்டர். பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன் டாக்டர். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் டாக்டர். உங்க வயது என்னம்மா? 31 டாக்டர். சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 2 வருஷமா டஸ்ட் அலர்ஜி இருக்கு டாக்டர். சரி அதனால வெளியில எங்கேயுமே டிராவலே பண்ண முடியல. சரி. எங்கேயும் போகல டாக்டர். சரிங்கம்மா. இப்போ அது வெளி காற்றுக்கு போட்ட வெளியே போனாலே உங்களுக்கு அந்த காற்றுனாலே உங்களுக்கு அந்த தும்பல் மாதிரி வந்துடுதா? ஆமா டாக்டர். சரி, புரியுது. மற்றபடி அதுக்கு ஏதாவது மருந்து ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? மருந்து எடுத்துட்டேன் டாக்டர். அது சரியாகல. அப்படிதான் டாக்டர் இருக்கு. சரி, அப்படியே இருக்க தான் செய்யுது. சரி, நீர் வடியுதா மூக்குலேருந்து? தலை வலி ஏதாவது இருக்குங்களா? தலை பாரம் மாதிரி இருக்கு டாக்டர். தலை பாரம் இருந்துகிட்டே இருக்கு. சரி, இப்போ அதே மாதிரி முடி கொட்டுறது அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இப்போ இதனால? ஆமா டாக்டர். முன்ன விட இப்ப நிறையவே கொட்டுது. முன்ன விட கொட்டுது. அதே மாதிரி ஆள் ஏதாவது ரொம்ப மெலியிறீங்களா இல்லை வெயிட் ஏதாவது அதிகமாகுதா? வெயிட் அதிகமா இருக்கு டாக்டர். சரி, ஓகே, புரியுறது. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நான் என்ன பிரச்சனை, இது எப்படி சரி பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உடம்புடைய வாகு மாறிட்டே இருக்கும். இப்போ நீர் உடம்பாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அதுமாதிரி அலர்ஜி ஒவ்வாமை மாதிரி அடிக்கடி இருந்துக்கிட்டே இருந்தாலும் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ இப்போ இங்கே நம்ம சரி பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த எதிர்ப்பாற்றல் செயலை நம்ம கம்மி பண்ணி கொண்டு வரணும். அப்படின்னும் போது எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த நீர்த்தன்மை இருக்கக்கூடிய இந்த உடல் வாக மாற்றணும் அப்படின்னா நல்ல முறையான சூடாக இருக்கக்கூடிய எடுத்துக்கணும். அதாவது பெப்பர் எடுத்துக்கணும். இது நமக்கு மிளகு தெரியும் இல்லையா? ஸோ மிளகு நீங்கள் உங்கள் உணவு முறையில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நல்ல மஞ்சள், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்டிலேயே அரைக்கக்கூடிய மஞ்சத்தூள் இருக்குது அப்படின்னா, இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் இது ஏதோ ஒரு மஞ்சத்தூள் வாங்கிட்டு கொஞ்சம் பெப்பரையும் சேர்த்து நீங்கள் தினமும் காலை இல்லைனா மாலை இருவேளையும் கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 பிஞ்சு போட்டு நீங்கள் சுடு தண்ணியில் சாப்பிட்டுட்டே வாங்க. சூடான உணவு முறைகள் நீங்கள் பின்பற்றுங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்காதீங்க. உணவு வந்து ஹீட்டாக இருக்கும்போதே சாப்பிடணும். ரொம்ப சில்லுன்னு ரொம்ப ஆற வச்சு சாப்பிட்றதுமே ரொம்ப தவறான பழக்கம். அதே மாதிரி காய்கறிகளில் சூப் எடுத்துக்கோங்க. சூப்பர்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மிளகு, ஜீரக பொடி இது எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய அஞ்சரை பெட்டியிலேயே இப்போ உங்களுக்கான மருந்துகள் வந்து தாராளமாக இருக்குது. பட்டை சேர்க்கறது, சுக்கு சேர்க்கறது, மிளகு சேர்க்கறது, அதே மாதிரி திப்பிலி சேர்த்துக்கோங்க உணவு முறையில். ஸோ இது எல்லாமே மருந்து குழம்பு நம்ம சொல்லுவோம். இந்த மருந்து குழம்பு வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிளகு குழம்பு என்பது மருத்துவம் குணம் இருக்கக்கூடியது. ஸோ மிளகு இதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போதே உங்களுக்கு இந்த உடலுடைய வாகு படிப்படியாகவே நல்லபடியாக மாறிடும்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? நான் பரம்பரை ராமாடிசி பரம்பரையிலிருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக பேசுறேன். உங்க வயது? வயது 62. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நான் பரம்பரையிலிருந்து பேசுறேன். ஐயா, நீங்க டிவி பார்க்காதீங்க, போன்லயே பேசலாம். டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை தொடர்ந்து கேளுங்க. ஹலோ ஐயா வணக்கம். உங்க சந்தேகத்தை சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்க போன்ல பேசுங்க டாக்டர் கிட்ட. டிவி பார்க்க வேண்டாம், உங்க கேள்வியை கேளுங்க, போன்ல பேசுங்க. நான் பரம்பரையிலிருந்து பேசுறேன். புரியுது, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க இப்போ. ஓகே, நேர்கள் யார் கால் பண்ணாலும் டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. நீங்கள் விரைவாக கேள்வி கேட்டால் தான் டாக்டரால் சரியான பதிலை கொடுக்க முடியும். ஏன்னா அடுத்தடுத்த நேர்கள் வந்து காத்திருப்பில் இருக்காங்க இல்லையா? அதனால நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் டிவியை பார்க்காம ஃபோனில் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே டாக்டர், இப்போ வந்து சைனசிட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் நீங்கள் கொடுக்குறீங்க? நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்மா, வீசிங், சைனோசைட்டிஸ் இந்த மாதிரியான நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், தலையில் நீர் கொக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய உடல்வாக இருக்கவங்களுக்காக இருக்கட்டுமே, ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உடலினுடைய இந்த வாதப்பித்த கபத்தினுடைய நிலையை நம்ம அடிப்படையாக ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரியான வயதில் இருக்காங்க இதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எவ்வளோ வருஷமாக இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்க சிம்டம்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவங்களுக்கு தேவையான அந்த நோயாளிக்கு தேவையான உடல் வாகு பொறுத்து மருத்துவமானது மாறுபடும். ஸோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் அப்படிங்கும்போது அதற்கான சிகிச்சைகள் வேறுபடுது. ஸோ இப்போ இந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் ஒரு 20 வருஷம் கூட இந்த டஸ்ட் அலர்ஜினால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. சரியான மருத்துவம் எடுக்காதனால அந்த வியாதி ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வியல் முறை எல்லாத்தையுமே பாதிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த
இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நேரில் வந்து மருத்துவரை பார்த்தும் ஆலோசனை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸுமே நம்மளுடைய மருத்துவமனையில் அந்த ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, நேரில் வந்து பார்க்க முடியாது அப்படின்னாலுமே நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷனுமே ஒரு ஆப்ஷனானது நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் வெளி சிகிச்சைகள் எடுக்கிறது ஏன் அவசியம் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி உள்ள அந்த சளியோ அந்த இன்ஃபெக்ஷனோ உள்ளே தேங்கிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கூட என்ன பண்ணும், பல மடங்கு ஈஸியாகவே உடம்பு அப்சர்வ் பண்ணிடும், உடம்பு எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி சரியாகக்கூடிய நிலையுமே வேகமாகவே இருக்கும். ஸோ ஒருத்தனுடைய வயதை பொறுத்து அந்த காலகட்டம் கட்டாயம் மாறுபடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உள் மருத்துவம் வெளி மருத்துவம் இரண்டையுமே நம்ம சரிக்கு சமமாக ஒருத்தருடைய வாழ்வியல் முறையும் தெரிஞ்சு நம்ம மாற்றங்கள் கொடுத்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால், நமக்கு ரொம்ப நாள் இருந்தால் கூட இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். மூலிகை மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது எந்த விதமான பக்க விளைவுகள் கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்துக்கூடிய உணவு முறைகளை ஒரு சில விஷயங்கள் நமக்கு இந்த வியாதிக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம இயல்பாகவே என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் நமக்கு அலர்ஜி கொடுக்குது அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில்லுன்னு இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டே இருப்போம். அவங்க வாழ்வியல் முறையில் அது ஒரு பங்காகவே வச்சுட்டு இருப்போம். ஸோ இப்போ இதுதான் வந்து அவங்க வியாதியை வந்து ரொம்பவே முன்னேற்றிட்டு இருக்கு, ரொம்பவே வீரியத்தை அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தவறு செய்கிறது நமக்கு வியாதிகள் வந்து சீக்கிரமாகவே வேகமாக முன்னேற வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைலில் நம்ம நல்ல மாடிஃபிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் படிப்படியாகவே குறைஞ்சிடும். மூலிகை மருந்துகள் உள்ளுக்கு எடுக்க எந்த விதமான பக்க விளைவுகள் கிடையாது. சின்ன குழந்தைகளும் எடுத்துக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம், இந்த நடுத்தனர் வயதும் எடுத்துக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம மருத்துவரை பார்த்து மருத்துவர் உங்களுக்கு மருந்துகள் கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும். நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஆனந்த் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். எனக்கு 38 ஆச்சு மேடம். பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் ஒன்று மேடம், நடக்கும்போது கை கிளம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு மேடம். மூட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா. அது மார்னிங் ஒரு மாதிரி டயர்ட்ல ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குமா, டயர்டா ஒரு மாதிரி. காலையில மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல இந்த இரவு வேளையில இருக்குங்களா அப்படி? ரொம்ப நேரம் ஒரு ஸ்டாண்டிங்ல இருந்தோம்னா ஒரு பெயின் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. மூட்டுக்குள்ளதான் வலிக்குதா இல்லைன்னா முழங்கால் தைஸ் அந்த மாதிரி இடத்துல வலி? முழங்கால் மேல கீழே நடக்கும்போது பாதத்துல ஏதோ வலிக்கிற மாதிரி. பாதம் முழு காலுமே இருக்க மாதிரி தான் இருக்கு, மூட்டுன்னு இல்லை இல்லையா? ஆமா மேடம். அந்த காலு கீழே குதிங்கள் மேடம், அங்க அந்த ஒரு மாதிரி. சரி, புரியுது. இடுப்புல இருந்து ஏதாவது வலிகள் இறங்குற மாதிரி, இடுப்புல வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இடுப்பு டைம் இருக்கு மேடம். அது நம்ம நெட் இருக்கும், ஸ்டாண்டிங் ஒர்க்குங்காட்டி அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. சரி, என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? மேடம் நான் இதுல இருக்கேன் மேடம், இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கேன் மேடம். சரி, அப்போ நம்ம நிக்கிறது, நடக்கிறது, டிராவல் பண்றது எல்லாமே தான் இருக்கும் இல்லையா? சரி, பயப்பட வேண்டாம். இப்போ என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? எனக்கு 38 மேடம். 38 ஆகுது. சரி, மலச்சிக்கல் தொந்தரவுலாம் எதுவும் இல்லை இல்லையா? எது மேடம்? மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இருக்கா? அது அவ்வளோ இல்லை மேடம். எப்போ டைம் இருக்கும், அவ்வளோதான். எப்போ ஒரு டைம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ண முடியும். சரிங்களா? கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பார்த்துடலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னக்கூடிய பிரச்சனையானது நரம்புகள், சதை இரண்டுமே சார்ந்த பிரச்சனைகள் தான். ஸோ இப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, நமக்கு திடீர்னு சத்து குறைபாடு ஏற்படும் போதும், இந்த வாதம் உடலில் அதிகரிக்கும் போதும், ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம், அது இப்போ தான் நடக்கணும் இல்லை இந்த நிலையில் இந்த காலகட்டத்தில் நடக்கணும் அப்படின்றது கிடையாது. எப்போ வேணாலும் உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதத்தை கூட்ட ஆரம்பிக்கும். ஸோ வாதம் அதிகபட்சமாக ஆகும்போது நமக்கு ஏதோ ஒரு சின்ன அறிகுறியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசைத்தன்மை இருக்கக்கூடிய உணவு முறைகள் பின்பற்றுவது அவசியம். காய்கறிகள் நிறைஞ்சது, அதே மாதிரி பாதாம் எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் நமக்கு வர்ம சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் பிளட் சர்க்குலேஷன் நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னாலே, நம்ம கைகளில் இடுப்புலேருந்து காலுக்கு வரக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நரம்புகள் சார்ந்து சின்னதாக ஒரு வீக்னஸ் இருந்ததுன்னா கூட நம்ம தாராளமாக சிகிச்சை முறைகளை பின்பற்றிட்டு, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை மருத்துவம் பொறுத்த வரைக்கும் இது வந்து வியாதி இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒரு சின்ன வலியோ ஒரு சின்ன வீக்னஸ் இருந்தால் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே எடுத்துக்கிட்டால் கூட ஒரு மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் இதை பின்பற்றினீங்கன்னா திரும்ப வராது, பிரச்சனை பெருசாகாது. ஸோ இது நமக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம மருத்துவரை வந்து நேரில் வந்து பார்த்துட்டு இதற்கான சிகிச்சை முறை மேற்கொள்ளுங்க ஐயா. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.